Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நீங்க ப்ரிவியூல பார்த்த போல ஒரு சூப்பரான ஒரு ஸ்மூத்தான ஒரு ஷேக் எப்படி கிரியேட் பண்றது ப்ளஸ் டிரான்சிஷன்ஸோட நம்ம ஒரு பேசிக்கான ஒரு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ்லாம் பண்ணுவோம். டிரான்சிஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த டிரான்சிஷன் கூட ஒரு சூப்பரான ஸ்டேக் இல்லைன்னா பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே எடிட் வந்து சாப்பியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேக்ஸ்லாம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு பேடாஸ் எடிட் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிரான்சிஷன்ஸ்லாம் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஷேக் ப்ளஸ் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணியே சூப்பரான ஒரு பேடாஸ் எடிட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லி தரப்போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும், நான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஜூம் இன் ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஜஸ்ட் ஒரு ஜூம் இன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட கிராஃப் பார்த்துக்கோங்க, ஒரு ஸ்பீடான கிராஃப் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, உங்கள் வீடியோவுக்கு என்ன பீட்டில் இருக்குதோ அதுக்கு ஏற்றப்ப கிராஃப்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு ஜூம் இன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்துட்டு இதில் வந்து ஸ்டேக்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே. ஸோ எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மிரர் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட் போயிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஆசிலேட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு ஆசிலேட்டோட வேல்யூஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆசிலேட்டோட ஆங்கிளை 0 டிகிரிக்கு வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து நான் எதுவுமே டச் பண்ணல, 2 ஹெட்ஸ்லேயே இருக்கட்டும். ஸோ மேக்னிடியூட் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம். ஸோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ ஒரு 150 வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ எண்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ ஒரு 0 வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா ஸ்டேக் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் செட் பண்ணுறது போல் ஒரு கிராஃப் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது இப்படி பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஷேக் ஆகாது. லைக் மேக்னெட் நீங்கள் வந்து ஹெவியாக வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஒரு சிம்பிளான ஷேக் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக வேணுன்னா நீங்கள் வந்து லைக் அந்த கிராஃப் இல்லைனா மேக்னெட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எனக்கு வந்து இதுவே எனஃப். ஓகே, தென் என்ன பண்ணலாம்டா, ஆட் எஃபெக்ட் போயிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்விங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வரை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஆட் பண்ணிட்டு ஃப்ரீக்வன்சியை வந்து ஒரு 3.49 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து வச்சுருங்க. ஸோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா -0.5 டிகிரிக்கு வச்சுக்கோங்க. ஆங்கிள் 2 வந்து +0.5 டிகிரிக்கு செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா,
0.00 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து கிராஃப் வந்து ஆட் பண்ண அவசியம் கிடையாது, இதுவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? தென் என்ன பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்டில் போயிட்டு பிளர் ஆப்ஷனில் மோஷன் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ கேஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான ஒரு ட்ரான்ஷன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஷேக்குமே நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஷேக் தான் பார்த்தீங்கன்னா நான் என்னோட லாஸ்ட் வீடியோ, அதாவது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்த லாஸ்ட் வீடியோவில் யூஸ் பண்ண ஷேக்கு. இதே தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் அதில் எக்ஸ்ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ அது என்னென்னா, அனிமேஷனுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ரிப்பிள் வந்து ஸ்ட்ரென்த் வந்து ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வச்சுருப்பேன். ஸோ நம்ம அவுட் அனிமேஷன் பண்ணணுங்கிற போது என்ன பண்ணணும்னா, அந்த சர்க்குலர் ரிப்பிள் இருக்குதுல்ல, நான் வந்து காட்டிடுறேன். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தில் பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்ஸை நீங்கள் வந்து சென்டருக்கு வந்து நகட்டி வச்சுக்கணும். லைக் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நகட்டி வச்சுக்கணும். நகட்டி வச்சுட்டு ஸோ எண்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு லைக் மைனஸில் வந்து நீங்கள் கொண்டு போகணும். லைக் எப்படி சொல்லலாம்னா, இப்போது ஸ்ட்ரென்த் வந்து 0.300லேருந்து நம்ம வந்து 0க்கு வந்து கொண்டு போனோம்ல, அதே போல் என்ன பண்ணுறீங்கன்னா 0ல் வந்துட்டு 300 இல்லைனா ஒரு 150 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீ ஃப்ரேம்ஸ் கொண்டு பண்ணிங்கன்னா அவுட் அனிமேஷனில் உங்களுக்கு சர்க்குலர் ரிப்பிள் வந்து கிடைக்கும். ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பிஞ்ச் பல்ஜ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது இதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்குமே நல்ல அவுட்புட் கிடச்சிருந்துச்சி. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இந்த வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணி உங்களுக்குமே இந்த ஷேக் அதுக்கப்புறம் இந்த ட்ரான்ஷன் வந்து சொல்லிக் கொடுக்கலாமே அப்படின்னு இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க இது செட் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அதுபடி டாடா பாய்.